5ஆம் நாள். மனதில் உள்ள நாய்கள் குரைத்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் மதத்திலிருந்து விலகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. மதத்தை நீங்கள் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கினீர்கள். அது சரியான செயல்தான். நீங்கள் மறுத்த மதம் உண்மையான மதம் அல்ல. அதை கைவிட்டது மிக நன்று. உண்மையான ஆன்மீக உணர்வுள்ளவர்களால் தான் அத்தகைய மதங்களை மறுக்க முடியும். மனிதநேயம் என்பது ஒரு புது பெயர்தான். நான் மனிதநேயம் மிக்கவன் என்று கூறி வந்திருக்கிறேன். ஆம், மனிதநேயம் என்பது ஒரு புதிய பெயர் என்றாலும் அது ஒரு நல்ல மதத்தின் அளவுக்கு சிறந்தது அல்ல. மனம் தன்னை தாண்டிச் செல்லவில்லை என்றால் அது வளராது. உங்களால் முடிந்ததையும் தாண்டிச் செல்லும் போதுதான் உண்மையான வளர்ச்சி ஏற்படுகிறது. முடியாததை செய்ய நினைக்கும் போதே நீங்கள் வளர்கிறீர்கள். மனித நேயம் உகந்ததுதான், ஆனால் அது மட்டுமே லட்சியமாகிவிடும். அது போதாது. அது நல்லது இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அது மட்டும் போதாது. இறைமை என்பது என்ன? மனிதத்தன்மையை முழுமையாக மலர வைப்பதே இறைமை. முழுமையான மனிதனாக உங்கள் இருப்பை உணர்வதே இறைமை. உச்ச நிலையில் நீங்கள் செயல்படும்போது மனவியல் வல்லுநர்கள் ஒமேகா முனை, ஒமேகா பாயிண்ட் என்று சொல்வார்களே, அங்கு செயல்படும்போது மனிதத்தன்மையே இறைமையாகிறது. உங்கள் மதத்தை நீங்கள் எதிர்த்தது நல்லது. இயல்பான சந்தேகத்துடன் உங்கள் மதத்தை ஒதுக்கி தள்ளியது நல்ல செயல். இப்போது உங்கள் ஒப்புதல் முழுமையாக இருக்கும். எனக்கு ஏன் அசங்கா என்று பெயர் சூட்டினீர்கள்? அசங்கா ஒரு அழகான பெயர். அசங்கா என்பவர் புத்த மதத்தைச் சேர்ந்த ஒரு ஞானி. அசங்கா என்ற சொல்லுக்கு பற்றற்றவர் என்று பொருள். எதனோடும் சேராமல் தனிமையில் இருப்பவர் என்றும் தான் முழுமையடைய மற்றொருவர் தேவைப்படாதவர் என்றும் பொருள். ஆனால் அந்த பெயர் ஒரு புத்த மத ஞானியின் பெயர். உங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று அந்த பெயருக்கு பொருத்தமாக இருக்கிறது. இங்கு 2 சொற்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ஏகாந்தம், மற்றொன்று தனிமை. தனிமை என்பது தனிமை துயரை குறிக்கும். தனியாக இருந்து வாடும் நிலையை விவரிக்கும். ஏகாந்தம் என்பதும் தனிமைதான், ஆனால் அந்த தனிமையின் தன்மை வேறு. அது பரவச நிலை. தனிமை எதிர்மறையான பொருள் கொண்டது. அதை தவிர்க்க வேண்டும். ஏகாந்தம் நேர்மறையான பொருள் கொண்டது. அது ஆன்மீக வளர்ச்சி நிலை. அது வரவேற்கப்பட வேண்டும். அகராதியில் 2 சொற்களுக்கும் ஒரே பொருள் இருக்கலாம், ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரான பொருள் கொண்டவை. அடுத்தவர் நம்முடன் இல்லையே என்று நீங்கள் ஏங்கும் பொழுது தனிமையில் வாடுகிறீர்கள். உங்களால் தனிமையில் மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தால் நீங்கள் ஏகாந்தத்தில் இருக்கிறீர்கள். தனியாக இருப்பது சலிப்பாக இருந்தால் நீங்கள் தனிமை துயரில் வாடுகிறீர்கள் என்று அர்த்தம். தனியாக இருப்பது பேருவகையை தந்தால் நீங்கள் ஏகாந்தத்தில் திளைத்திருக்கிறீர்கள் என்று பொருள். அசங்கா என்றால் ஏகாந்தமாக இருத்தல் என்று பொருள். இமயமலையின் சிகரத்தைப் போல் கம்பீரமாக இருக்கும் ஏகாந்தத்தை குறிக்கிறது அந்த சொல். அதன் ஏகாந்தம் முழுமையாக இருக்கிறது. அதை நிறைவு செய்ய வேறு எதுவும் தேவையில்லை. அப்படி சொல்லும்போது அந்த நிலையில் அன்பு இல்லை என்று நினைக்க கூடாது. உண்மையான அன்பு. உண்மையை கூற வேண்டுமென்றால் மனிதர்கள் யாருமே தேவைப்படாதவன்தான் மனிதர்களை உண்மையாக நேசிப்பான். அடுத்தவரின் தேவை மறையும் போதுதான் அன்பு பிறக்கிறது. உங்களுக்கு அடுத்தவர் தேவைப்பட்டால் அவரை உங்கள் சொந்த லாபத்திற்காக பயன்படுத்துவீர்கள். அதன்பின் உங்கள் நேசம் தூய்மையானதாக இருக்காது. பயன் கருதி காட்டப்படும் கீழ்த்தரமான பாசமாக இருக்கும்.
அது ஒரு வகையான சூழ்ச்சியாக, சுயநலத்தை அடிப்படையாக கொண்ட சுரண்டலாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தேவை இருக்கும் பொழுது அடுத்தவரை ஒரு கருவியாக பயன்படுத்துவீர்கள். உங்களால் தனியாக இருக்க முடியாது என்பதனால் உங்கள் தனிமை பயத்தை விரட்ட உங்களுக்கு ஆள் தேவை என்பதால் நீங்கள் வெளிப்படையாக அன்பை பற்றி பேசுவீர்கள். அது உண்மையான அன்பாக இருக்காது. ஏனென்றால் நீங்கள் அடுத்தவரை பயன்படுத்துகிறீர்கள். அன்பு எப்போதும் அடுத்தவரை தன் சொந்த தேவைக்காக பயன்படுத்தாது. அன்பை பொறுத்த மட்டில் அடுத்தவர் நலன்தான் அதன் நோக்கம். அடுத்தவர்தான் லட்சியம். அடுத்தவர் கருவி அல்ல. இதுதான் உச்சகட்ட ஒழுக்கம். அடுத்தவரை நம் சொந்த தேவைக்காக ஒரு கருவியாக பயன்படுத்தாமல் இருப்பதுதான் அதிகபட்ச ஒழுக்கம். ஏகாந்தத்தில் திளைத்திருக்கும் வல்லமை பெற்றவன்தான் அன்பு காட்ட முடியும். ஏனென்றால் அன்பு ஒரு தேவையில்லை. அன்பு என்பது நம்மிடம் அதிகமாக இருப்பதால் பொங்கி வழியும் ஓர் உணர்வு. அன்பு பற்றாக்குறை இல்லை, அது உறவு. அது ஓர் இருப்பு நிலை. நீங்கள் ஓர் அறையில் தனியாக அமர்ந்திருக்கலாம், என்றாலும் உங்கள் மனதிலிருந்து பிரவாகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். அதை பங்கிட்டு கொள்ள யாரும் இருக்க மாட்டார்கள், என்றாலும் அது வழிந்து ஓடிக்கொண்டிருக்கும். யாருமே வராத காட்டுப்பாதையில் பல வண்ணங்களில் அழகாக பூக்கும் மலரை போன்றது அன்பு. அதன் வாசத்தை அனுபவிக்க மனிதர்களே இல்லை என்றாலும் அது தன் போக்கில் தொடர்ந்து நறுமணத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த மனம் காற்றில் கலந்து கரைகிறது. அதை நுகர்வார் இல்லையே என்று மலர் கவலைப்படுவதில்லை. இரவில் யாரும் பார்க்காத போதும் மினுமினுத்துக் கொண்டிருக்கும் விண்மீனை போன்றது அன்பு. பார்வையாளர்களுக்காக நட்சத்திரங்கள் ஏங்கித் தவித்ததாக வரலாறு இல்லை. நீங்கள் தனியாக இருந்தாலும் மற்றவர்களுடன் சேர்ந்து இருந்தாலும் சரி, அதனால் எந்த வேறுபாடும் இல்லை. அது ஒரு இருப்பு நிலை, அவ்வளவுதான். இந்த காரணங்களுக்காகத்தான் உங்களுக்கு அலங்கா என்று பெயர் சூட்டியிருக்கிறேன். தனியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏகாந்தத்தில் திளைத்திருப்பது எப்படி என்று பயிற்சி பெறுங்கள். மனிதர்களிடமிருந்து தப்பித்து போக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. உங்களை நீங்களே உணர வேண்டும் என்று சொல்கிறேன். உங்களிடமிருந்து தப்பி மற்றவர்களிடம் சரணடையாதீர்கள். இதுதான் உங்களின் வாழ்க்கை பணியாக இருக்கப் போகிறது. தனிமையின் தூய்மையை அடைந்து அன்பு என்பது ஒரு நிலை, அது ஓர் உறவு சம்பந்தப்பட்டது அல்ல என்று உலகிற்கு காட்டப் போகிறீர்கள். இதுதான் உண்மையான விடுதலை. இதனைத்தான் இந்தியாவில் நாங்கள் மோட்சம் என்கிறோம். அடுத்தவரின் தேவை இல்லாமல் இருப்பதுதான் சுதந்திரத்தின் உச்சகட்டம். இதுதான் மகா நிர்வாணம். அந்த நிலையில் அன்பு ஒரு தேவையாக இல்லாமல் நிரம்பி வழிந்து ஓடும் ஒரு சக்தியாக இருக்கும். இதனை மனதில் கொள்ளுங்கள். நல்லது, மனதின் இயல்பு. நான் எப்போதும் ஒன்றையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மன அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது. அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மனம் ஒரு இயந்திரம், செய்ததையே திருப்பி திருப்பி செய்யும் இயந்திரம். அதனால் ஒரு நாளும் புதிதாக ஒரு எண்ணத்தை உருவாக்க முடியாது. புதிதாக ஒன்றை உருவாக்கும் ஆற்றல் மனதிற்கு இல்லை. அதனால் நடக்க முடியாததை எதிர்பார்க்காதீர்கள். தொடர்ந்து நடக்க முடியாதது நடக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் நீங்கள் இன்னும் அதிகமாக வெறுப்படைவீர்கள். தனக்கு தெரிந்ததை மட்டுமே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கும் தன்மையுடையது மனம். ஒரு கணினிக்குள் ஒரு தகவலை பதிக்கிறீர்கள். அதன் பின் நீங்கள் பதியாத தகவல் ஒன்றை அந்த கணினி வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். இது சாத்தியமா? நிச்சயமாக இல்லை. மனம் ஒரு வகையில் கணினி போன்றதுதான். நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்ததைத்தான் அது கிளிப்பில்லா போல் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கும்.
இதுதான் மனதின் தன்மை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக நடக்கும் நிகழ்வு இல்லை. மனம் உள்ள அனைவருக்கும் இப்படித்தான் நடக்கிறது. சொன்னதையே திருப்பி திருப்பிச் சொல்லும் தன்மை கொண்டது. மனம் என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் முயற்சியை கைவிடுவீர்கள். அப்போது திடீரென்று நீங்கள் மனதிலிருந்து வேறுபட்டு இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் மனம் இல்லை. அதனால் மனதின் தன்மையை அறிந்து கொண்டு அதை உதாசீனப்படுத்திவிட்டு நீங்கள் வளரும் வழியை பாருங்கள். மனதின் வரம்புகளை உணர்தல். உங்கள் மனம் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறது. சரி, ஆனால் அது அப்படி செய்கிறது என்று கண்டுபிடித்தது யார்? அது அப்படி செய்வதை நிறுத்த வேண்டும் என்று விரும்புவது யார்? அதை பற்றிய விழிப்புணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள்தான் அது. முதலில் மனதின் வரம்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலின் வரம்புகள் ஓரளவு புரிந்திருக்கும். உங்களால் இந்த உடலை வைத்துக்கொண்டு ஒரு பறவையைப் போல் பறக்க முடியாது என்று நிச்சயமாக தெரியும். யாரும் பறக்க முயற்சி செய்து பார்ப்பதில்லை. ஆனால் இந்த மனம் கண்களுக்கு தெரியாதது. இதோ இருக்கிறானே, இவன் மனதில் இப்போது என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. அங்கே இருப்பவன் மனதில் என்ன நடக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு உங்கள் மனதில் என்ன நடக்கிறது என்று மட்டும்தான் தெரியும். அடுத்தவர் மனதில் என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருவருக்கும் தலையில் ஒரு சிறிய ஜன்னல் இருந்தால் நன்றாயிருந்திருக்கும். அதன் மூலம் அடுத்தவர்கள் மனதில் என்ன நடக்கிறது என்று அவர்களால் பார்க்க முடிந்திருக்கும். அந்த சூழ்நிலையில இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் எல்லாருக்கும் இதே போல்தானே நடக்கிறது. இரத்தம் உங்கள் உடலுக்குள் சதா ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்கள் சுவாச காற்று வெளியே போய் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இரத்த ஓட்டம், சுவாசத்தின் போக்கு போல் எண்ணங்களின் ஓட்டமும் இருக்கிறது. அதில் எந்த தவறும் இல்லை. இரண்டாவது விஷயம், இதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். இதனை உதாசீனப்படுத்துங்கள். எங்கோ தூரத்தில் நாய்கள் குரைப்பதை போன்ற செய்கை அது என்பதை உணர்வீர்கள். இரவில் ஊர்கோடியில் உங்கள் மனதில் இருக்கும் நாய்கள் குரைத்து கொண்டே இருக்கட்டும். நீங்கள் அவற்றை கண்டுகொள்ளாதீர்கள். அதை கண்டுகொள்ளாமல் ஒதுக்க அந்த நாய்களுக்கும் உங்களுக்கும் உள்ள தூரம் அதிகமாகிக் கொண்டே போகும். ஒரு நாள் உங்கள் மனதிற்கும் உங்களுக்கும் இருக்கும் தூரம் தொலை தூரத்தில் இருக்கும் நட்சத்திர மண்டலத்திற்கும் உங்களுக்கும் இருக்கும் தூரத்தை விட அதிகமாகிவிடும். நட்சத்திர மண்டலம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிறது என்பதால் அதனை அளக்க முடியும். அது ஒளியாண்டுகள் என்ற பிரம்மாண்ட அளவுகோலில் அளந்தாலும் அது குறிப்பிட்ட தூரம்தானே. ஆனால் அந்த எண்ணங்கள் உங்கள் உணர்வு நிலையிலிருந்து வெகு தூரத்தில் இருப்பதால் அந்த தூரத்தை எந்த கருவியாலும் அளக்க முடியாது. ஒளியாண்டுகள் என்ற அளவுகோலால் கூட அதை அளக்க முடியாது. ஏனென்றால் அது வெறும் தூரம் மட்டுமில்லை, அது வேறு நிலை. உங்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இருக்கும் வேறுபாடுகள் குறைவு. உங்களுக்கும் ஒரு மரத்திற்கும் இருக்கும் வேறுபாடுகள் மிக அதிகம். அதே சமயம் உங்களுக்கும் ஒரு பாறாங்கல்லுக்கும் வேறுபாடுகள் மிக மிக அதிகம். ஏனென்றால் அது வேறு நிலையில் வேறு பரிமாணத்தில் இருக்கிறது. நீங்கள் வேறு நிலையில் வேறு பரிமாணத்தில் இருக்கிறீர்கள். மனமும் உணர்வு நிலையும் நேரெதிர் துருவங்கள். ஆனால் இதனை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உணர முடியும். அதை உணர முதல் படி மனதின் வரையறைகளை அறிந்து கொள்வதுதான். மனதால் முடியாததை அதனிடம் எதிர்பார்க்க கூடாது. இரண்டாவதாக மனதை கண்டுகொள்ளாமல் விடுவது, அதை முற்றிலுமாக உதாசீனப்படுத்துவது, அது இருப்பதையே மறந்து போவது. மனம் இன்னும் இரைச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறது என்று சந்தோஷப்படுங்கள். கடிகாரம் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதனை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த தூரத்தை உணர்ந்தால் போதும். அதை உணர்வதுதான் இப்போதைய தேவை.
உங்களுக்கு இது புரிகிறது என்று நினைக்கிறேன். முயற்சி செய்து பாருங்களேன். மனநல ஆலோசகராக உங்கள் பணி. நான் ஒரு மனவியல் வல்லுநன். சில மருத்துவமனைகளில் ஆலோசனை கூறுபவனாக பணியாற்றுகிறேன். அதை தனிப்பட்ட முறையிலும் செய்ய விரும்புகிறேன். நல்லது. தனிப்பட்ட முறையில் அதனை செய்யத் தொடங்குங்கள். அப்பொழுது இன்னும் அதிகமாக உங்களால் உதவ முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யும் பணியில் தியானத்தை புகுத்துங்கள். பல மனநோயாளிகளை தியானத்தால் குணப்படுத்த முடியும். சொல்லப்போனால் மனவியல் சாஸ்திரம், குறிப்பாக மேலை நாடுகளில் உருவாக்கப்பட்ட மனவியல் சாஸ்திரம் மனநோயாளிகளுக்கு அவ்வளவாக பயன்படவில்லை என்றுதான் தோன்றுகிறது. அதனால் தியானத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள். மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவன் தன் நோயை குணப்படுத்த அவனே ஏதாவது செய்ய முடியும் என்று நினைக்கும் போது அந்த நினைப்பே அருமருந்தாக அமைந்து விடுகிறது. அவன் மனதில் நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. உன்னாலேயே உன்னை குணப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நீங்கள் சொல்லும்போது அவன் மனதில் நம்பிக்கை துளிர்க்கிறது. மனநோய் என்பது உண்மையிலேயே ஒரு நோய் அல்ல. அது ஒரு வித்தியாசமான மனப்பாங்கு என்று அவன் உணரும்போது அவன் மனநோய் மட்டுப்படுத்த தொடங்குகிறது. பைத்தியம் பிடித்தல் ஒரு வியாதி அல்ல. பைத்தியம் பிடித்தல் என்பது ஒரு வியாதி இல்லை. அது வாழ்க்கையிலிருந்து தப்பித்து ஒளிந்து கொள்ள ஓரிடம் என்பதை மேலை நாட்டு மனவியல் இப்பதான் கண்டுபிடித்திருக்கிறது. வாழ்க்கை ஒருவனின் தாங்கும் சக்தியை தாண்டி போகும்போது அவன் ஒளிய இடம் தேடுகிறான். அதுதான் மனநோய். பிரச்சனை என்னவென்றால், இன்னும் அதிக பேர் வாழ்க்கையிலிருந்து தப்பி ஒளிந்து கொள்வதையே விரும்புகிறார்கள். மனநோய் உண்மையிலே ஒரு நோய் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட பின் யாரும் ஒளிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஒளிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உணர்வின்மை நிலையில் உண்டாகிறது. யாரும் வேண்டுமென்றே ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில்லை. உதாரணமாக, உங்களுக்கு பயங்கரமான பண நெருக்கடி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஏராளமான குடும்ப பொறுப்புகள், அதனால் விளைந்த பிரச்சனைகள், அதுபோக 1008 பிரச்சனைகள். உங்களால் சரியாக தூங்க முடியவில்லை. மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு மனநிலை சரியில்லை என்று கருதுகிறார்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் பொறுப்பல்ல என்றும் கருதுகிறார்கள். மாறாக உங்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பையும் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் பின் அவர்களிடமிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கிறது. உங்கள் மனதின் உணர்வின்மை பகுதிக்கு இதில் ஒரு சிறு குறிப்பு கிடைத்தாலும் போதும். நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறீர்கள். ஆனால் எல்லாமே உணர்வின்மை நிலையில்தான் நடக்கிறது. யாருக்குமே பைத்தியமாக இருப்பது பிடிக்காது. அதற்கு அதீத விலை கொடுக்க வேண்டியதற்கும். ஆனால் அது நடந்தால் உங்களுக்கு தோதாக இருக்கிறது. அரசாங்கம் உங்களை பார்த்து கொள்கிறது. எல்லாரும் உங்கள் மேல் அனுதாபப்படுகிறார்கள். உங்கள் குழந்தைகள் உங்களிடம் ஒன்றும் கேட்க மாட்டார்கள். உங்கள் மனைவி அது வேண்டும், இது வேண்டும் என்று உங்களுடன் சண்டை போட மாட்டாள். நீங்கள் சுயபுத்தியில் இல்லையே. அந்த நிலையிலிருந்து வெளியே வர யாருக்குமே மனம் இருக்காது. இதுவும் உணர்வின்மை நிலையில்தான் நடக்கிறது. அதனால் மனநோயாளிகள் உண்மை நிலையை பார்க்க உதவி செய்யுங்கள். சில சின்ன வசதிகளுக்காக அவர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையையே அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பு என்று அவர்களை உணர வையுங்கள். வாழும் வாய்ப்பு இன்னும் இருக்கிறது என்று அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். அவர்கள் அந்த நிலையிலிருந்து வெளியே வர தீர்மானித்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய முடியும் என்று அவர்களுக்கு உணர்த்துங்கள். ஒரு உண்மை உதாரணம். ஒரு முறை நான் என் நண்பனின் வீட்டில் தங்கியிருந்தேன். நண்பனின் தந்தை மனநிலை சரியில்லாதவர். ஆரம்பத்திலிருந்தே அவர் அப்படித்தான் இருந்தார். ஆனால் அவரை பார்த்ததும் எனக்கு சந்தேகமாக இருந்தது. அவர் சிறந்த அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன்.
ஒரு நாள் நானும் அவரும் தனியாக இருந்தபோது நான் அவரிடம் சொன்னேன், உங்களுக்கு எந்த மனநோயும் இல்லை, நீங்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். உங்கள் முகத்தில் அறிவுக்கலை தாண்டவம் ஆடுகிறது. அவர் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். அது சரி, அது உனக்கு எப்படி தெரிந்தது? அதன் பின் தன் சொந்த சோக கதையை சொன்னார். அவருடைய தந்தை ஒரு கொடுங்கோலராக இருந்திருக்கிறார். மகா கண்டிப்பு. அவரிடமிருந்து தப்பிக்க இந்த மனிதன் பைத்தியக்கார வேஷம் போட்டிருக்கிறார். அது மிகவும் வசதியாக போய்விட்டது. அவருக்கு எந்த கவலையும் இல்லாமல் போய்விட்டது. அவருடைய தந்தைதான் சாகும் நாள் வரை தன் பைத்தியக்கார மகனுக்காக உழைத்தார். இவர் எதுவும் செய்யவில்லை. அதன் பின் அவருடைய பிள்ளைகள் உழைக்கத் தொடங்கினார்கள். முதலில் என் தந்தையின் சம்பாத்தியத்தில் வாழ்ந்தேன். இப்போது என் பிள்ளைகளின் சம்பாத்தியத்தில் எந்த பொறுப்பும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறேன். இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லிவிடாதே.